மதுரையைச் சேர்ந்த குடும்பத்தினர் பழனி முருகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரைக்கு செல்வதற்காக பழனி பேருந்து நிலையம் வந்தனர். அங்கு நின்றிருந்த மதுரை பேருந்தில் ஏறி அமர்ந்துள்ளனர். பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்து பணிமனைக்கு செல்வதாக கூறி இறங்கச் சொல்லி திட்டியதால் இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை வீடியோ எடுத்த இளைஞரின் செல்போனை ஓட்டுநர் பறிக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் அவர்களை விலக்கிவிட ஓட்டுநரை இழுத்துக் கொண்டு நடத்துனர் பேருந்துக்குள் ஏறிய நிலையில் ஆபாசமாக திட்டியதால் ஆத்திரமடைந்த பெண் பயணி தனது செருப்பை எடுத்து பேருந்துக்குள் வீசினார். இருவர் பேருந்துக்குள் ஏறி நடத்துனரை அடிக்க முயன்றனர். பேருந்து மெல்ல நகர்ந்த நிலையில் கீழே நின்ற அந்த பெண் பயணி மீது நடத்துனர் செருப்பை தூக்கி வீசினார். அவரது தலையில் பட்டு கீழே விழுந்ததால் உடன் நின்றவர்கள் ஆவேசமடைந்தனர். அதற்குள்ளாக ஓட்டுநர் அரசு பேருந்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளப்பிச் சென்றதால் மதுரை செல்ல இருந்த பயணிகள் திட்டியபடியே அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சம்பவத்தை பார்த்தவர்கள் கூறும்போது அரசு பேருந்து ஓட்டுநர் மரியாதை குறைவாக பேசியதால் உருவான தகராறு இரு தரப்பும் செருப்பு வீசுவதில் வந்து முடிந்ததாக தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் பூபதி.